சரிப்பா நான் ரசூல் இல்லையா, நான் அரபுகளுக்கு அனுப்பப்பட்ட ரசூலா, ரைட்ப்பா, நான் தோற்றுருவேனா, என்னுடைய பணி வந்து நடக்காதா, என்கிட்ட அல்லாஹ் வந்து தொடர்பு இல்லைங்கிறீங்களா, அப்படியே வந்துட்டு போட்டு போங்க. என்ன போய் உங்கள்கிட்ட அப்போ செயல் பேசும். டெவலப் ஆக 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 நாள் ஆக 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 அவங்களுக்கு பதட்டம் ஜாஸ்தியாயிரும். அவங்க புரிஞ்சுக்குவாங்க, நாங்கள் தான் போய் சொன்னோம், நாங்கள் தான் தவறு இழைச்சோம் அப்படின்ட்டு. அல்லாஹ் தான் சொல்கிறாங்க. சில பேர் மட்டும்தான் இந்த மாதிரி இழிச்சேலேருந்து விலகியிருப்பாங்க. சில பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் பேசுனா புரிஞ்சுக்குவாங்க. ஆமாம், கரெக்டாக சொல்கிறாரு, குர்ஆன் இதுதான் பேசுது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நாங்கள் படித்தோம், இப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டு சில பேர் தான் வருவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வரமாட்டாங்க. ஆனால் அவங்கள என்ன பண்ண முடியாது, வச்சிக்கவும் முடியாது, பகைச்சிக்கவும் முடியாது. அதான் பிரச்சனை. மௌலானா மொய்து அதான் சொல்லுவார். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கொள்கையை ஆரம்பித்து லான்ச் பண்ணி பேசுனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அதை மூவ் பண்ணி கொண்டு போகிறது ஈஸி. நீங்கள் வந்து பழைய கொள்கையை வந்து மறுபடியும் வந்து அதை வந்து ரீஃபர்பிஷ் பண்ணி நீங்கள் மக்கள் மத்தியில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு குரூப் இருக்கும். அவங்க எல்லாம் உங்களோட சண்டைக்கு வருவான். அவன் உங்கள் கூட்டாளி, அவனுக்கு எதிரி கிடையாது, அவன் கூட்டாளி. இப்போ யார் ஈக்குவலாக முஸ்லீம் தானே, எல்லாம் முஸ்லீம் தானே. அப்போ அவங்ககிட்ட இருந்து அவனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. அதுதான் அவர் சொல்கிறார். இருக்கிறதுலே டிஃபிகல்ட் எது அப்படின்னா இவங்களை ஹேண்டில் பண்ணுறது. தீனு கற்றுக் கொடுக்கலான்னு போனால் அப்போ எங்களுக்கு தெரியாதான்னு கேள்வி கேட்பான். சரின்ட்டு சொல்லிட்டு இவனை பயானே பண்ணாமல் போனான், ஏன் எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களாம்ப்பா. கூப்பிட்டாலும் பிரச்சனை, கூப்பிடலினாலும் பிரச்சனை, சேர்த்துக்கிட்டாலும் பிரச்சனை, சேர்க்காட்டியும் பிரச்சனை. இவங்களை அவாய்ட் பண்ணி சிம்பிளாக அவாய்ட் பண்ணிடுங்க, மன்னிச்சிருங்க. ஏன்னா சேட்டை ஏதாவது பண்ணுவாங்க, எதிராக நிறைய சேட்டை பண்ணுவாங்க, உங்களுக்கு கோபமும் வரும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது, அமைதியாக இருந்துக்குங்க. அவர்களின் தவறான செயல்களை பொருட்படுத்த அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. அந்த ஒரே ஆயத்தில் சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ வழிகாட்டுதல் அல்லாஹ் அதில் கொண்டு வரான் பாருங்க. அதாவது இந்த ஹுஜ்ஜத்தை நிறுவனம் அப்படிங்கிறதுனால அல்லாஹ் வந்து ஃபுல் ஸ்ட்ராட்டஜி அவங்கள போட்டு வந்து அல்லாஹ் கொடுத்துட்றான். இதில் ஒரு விஷயம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களை நம்பக்கூடாது, நம்பி இருக்கக்கூடாது. இவங்க நமக்கு வந்து என்றைக்காக இருந்தாலும் அல்லாஹ் நம்புகிறவங்களாச்சே, வேதங்களை நம்புகிறவங்களாச்சே அப்படின்னு யூதர்களை வந்து ரசூலுல்லாஹ் என்ன பண்ணலை, எப்போவுமே அது நம்பிக்கை லிஸ்ட்டில் வைக்கவே இல்லை. அதான் முனாஃபிக்களும் வந்து போருக்கு வரலைன்னா கூட ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, ஓகே வராதீங்க, தபுக் போரில் கூட வரலைன்னு என்ன பண்ணாங்க, நீங்கள் வராமல் இருந்தது எனக்கு செஞ்ச பெரிய உபகாரம். நீங்கள் கூட வந்துட்டு இங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட்டு சரியில்லை, என்ன நீங்கள் இது சரியில்லை, இங்கே வந்து அது நடக்குது, இங்கே இது நடக்குது, இங்கே ஊழல் நடக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு அது நீங்கள் வராமல் இருக்கிறது பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்து விட்டுட்டாங்க.